ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் வேணுமோ அது வாங்கிட்டு வந்துட போகிறீங்க. அண்ட் ஆப்வியஸாக எல்லாமே பண்ணுறது தான். ஸோ பண்ணிவிட்டு அது நல்லா நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்துட்டு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது பண்ணுறதுனால வந்து அதில் இருக்க நான்வெஜ் ஸ்மெல் வந்துட்டு அந்த அளவுக்கு நமக்கு இருக்காது. அண்ட் இது பண்ணும் போதே நமக்கு வந்துட்டு அது மேலே இருக்க ஸ்கின் லேயர் அண்ட் ஃபேட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைம்லேயே எடுத்துருங்க. ஏன்னா அதை வந்துட்டு நம்ம சாப்பிட்டாலும் அது நம்ம ஹெல்த்துக்கு வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணும் போதே வந்துட்டு அதையும் மேக் ஷூர் அதை நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்கின் இல்லாத சிக்கனாக வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஸ்கின்னில் வந்துட்டு நிறைய இந்த ஹேர்ஸ் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஸ்கின் இல்லாத மாதிரி நீங்கள் சிக்கன் வாங்கிக்கோங்க எப்போ வாங்கினாலும். அண்ட் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2 வாட்டரில் வந்துட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை வாஷ் பண்ணும் போதே வந்துட்டு நீங்கள் எடுத்ததெல்லாம் வந்துட்டு அகெயின் மேலே வந்துடும். ஸோ நீங்கள் அதை ரின்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு நார்மல் வாட்டரில் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அண்ட் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் 1 by 1 வந்துட்டு நான் சொல்கிறதுலாம் ஆட் பண்ணிடுவாங்க. நட்சத்திர சோம்பு அண்ட் நார்மல் சோம்பு, கிராம்பு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய், இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ இதனால் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இது எல்லாமே வந்துட்டு 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிட்டே இருக்கும் போது கொஞ்சம் நேரம் விட்டு அது கலக்கி விட்டுருங்க. எல்லாமே வந்துட்டு நல்லா பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் வந்துட்டு போட போகிறோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் வந்துட்டு அதை நறுக்கி வச்சுக்கோங்க. மேக் ஷூர் நீட்டாக இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதே இல்லை. ஸோ வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. இன்கேஸ் அதிகமாக கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு அடுத்து கூட போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உப்பு கம்மியாக போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அண்ட் தண்ணிலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அதிலே வந்துட்டு அந்த தக்காளியோட சாரே வந்துட்டு வந்துடும். ஸோ நீங்கள் நல்லா வதக்கி மட்டும் விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி பக்குவமாக இருக்கும் போதே வந்துட்டு நீங்கள் கருவேப்பிலையோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும் போதே வந்துட்டு அதில் இருக்க சாறு எல்லாமே வந்துட்டு இறங்கிடும். அண்ட் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் வந்துட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு அந்த தண்ணியை ஊற்றாமல் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு சிக்கன் மட்டும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த சிக்கன் நல்லா வந்துட்டு அந்த கிரேவியோடு சேர்த்து கலக்கி விட்டுருங்க. நல்லா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நார்மல் காரத்துக்கு வந்துட்டு நார்மல் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். காரம் கம்மியாக வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சிக்கன் மசாலா தூள் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்து வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை வந்து நார்மலாக கலந்து விட்டுட்டே இருங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய லிக்விடாக இருக்கும் போது உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்கேஸ் நல்லா கிரேவியாக வேணும்னா நீங்கள் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நல்லா சுண்டிடும். ஸோ சுண்டதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் நார்மலாக அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பண்ணோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு நல்லா சுண்டுற வரைக்கும் விட்டுருந்தோம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. பாய்.